Like yesterday in Parliament, they came out with this new bill. நேற்றைய தினம் இவர்கள் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்தார்கள் பாராளுமன்றத்திலே. They said they're trying to pass a women's bill. அவர்கள் சொன்னார்கள் பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை நாங்கள் தாக்கல் செய்கிறோம் என்றார்கள். But they had already passed the women's bill in 2023. பெண்களுக்கான மசோதாவை தான் அவர்கள் ஏற்கனவே அதை செய்து முடித்து விட்டார்களே. So hidden behind the bill, the women's bill yesterday, was the delimitation. பெண்களுக்கான மசோதா என்கின்ற பெயருக்கு பின்னால் அவர்கள் டீலிமிட்டேஷனை ஒளித்து வைத்திருந்தார்கள். And what was the idea? The idea was to reduce Tamil Nadu's representation in the Union of India. அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய திட்டம் என்னவாக இருந்தது என்றால் பாராளுமன்றத்திலே தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்க வேண்டும் என்பதாக இருந்தது. To weaken the strength of southern states, to weaken the strength of small states, to weaken the strength of northeastern states. தென் மாநிலங்களின், தமிழ்நாட்டின், அதுபோன்று வடமேற்கு மாநிலங்களினுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணமாக இருந்தது. And we defeated that bill yesterday in Parliament House. அந்த எண்ணம் கொண்ட அந்த திட்டத்தை, அந்த சட்டத்தை நேற்றைய தினம் நாம் தோற்கடித்து முறியடித்தோம்.